ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் மாலினி. இன்னைக்கு ரொம்பவே சூப்பர் சாஃப்டா லேயரா வர மாதிரி டேஸ்டியான சப்பாத்தி ரெசிபி தாங்க பார்க்க போறோம். சப்பாத்தி செய்யறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு நினைச்சிட்டு நிறைய பேர் சாஃப்டா வர்றது இல்லைன்னு சொல்லி கமெண்ட் பண்றாங்க. ரொம்ப ஈஸியா பேச்சுலர்ஸ் பிகினர்ஸ் யாரு வேணாலும் இந்த சப்பாத்தியை ட்ரை பண்ணி பார்க்கலாம். நல்ல சாஃப்டா லேயரா வருங்க. நீங்க இன்னைக்கு சுட்ட சப்பாத்தியை நாளைக்கு வச்சு சாப்பிட்டா கூட அவ்வளோ சாஃப்டா இருக்கும். ரொம்ப சூப்பர் டேஸ்டியா நல்ல சாஃப்டா இந்த மாதிரி லேயர் சப்பாத்தியை இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. ஃபர்ஸ்ட் லேயர் சப்பாத்தி நம்ம செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் டிப் என்னன்னா, மாவை சலிச்சு எடுத்துக்கலாம். பாத்திரத்துல ஜல்லடை வச்சிருக்கேன். 2 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கலாங்க. நல்லா சலிச்சுக்கலாம். நம்ம சப்பாத்தி நல்லா சாஃப்டா வரக்கு இதுவும் ஒரு டிப் தாங்க. மாவை எப்பவுமே நம்ம டைரக்டா கடையில வாங்கின மாவை சலிக்காம சேர்த்தனோம்னா சின்ன சின்னதா நமக்கு தவுடு மாதிரி இருக்கும். அதோட சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணி சப்பாத்தி சுடும் போது கொஞ்சம் ஹார்டா இருக்கிற மாதிரி இருக்கும். இப்ப பாருங்க, நான் மாவை நல்லா சலிச்சிட்டேன். எந்த அளவுக்கு தவுடு இருக்குன்னு பாருங்க. இப்ப சலிச்ச மாவுல 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் நல்லா கலந்து விட்டுருவோம். நம்ம சேர்த்த உப்பை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். இதோடவே 1 கப் அளவுக்கு தண்ணிய கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாங்க. 2 கப் மாவுக்கு 1 கப் தண்ணி சரியான மெஷர்மெண்ட்ல இருக்குங்க. நீங்க எந்த மாவு எடுத்தாலுமே இந்த மெஷர்மெண்ட்டை ஃபாலோ பண்ணி செய்யுங்க. உங்களுக்கு ரொம்பவே சாஃப்டான சப்பாத்தி கிடைக்கும். பாருங்க, நான் கொஞ்சம் கொஞ்சமா தண்ணியை தெளிச்சு விட்டு நல்லா மாவு இந்த மாதிரி பிசைஞ்சுக்கிறேன். மாவு கையில லைட்டா ஒட்டுற மாதிரி தான் இருக்கும். ஒரு 2ல இருந்து 3 நிமிஷம் நல்லா அழுத்தி பிசைஞ்சிங்கன்னா உங்களுக்கு மாவு நல்லா சாஃப்டா கையில ஒட்டாம கிடைக்கும். இப்ப பாருங்க, மாவை நல்லா இந்த அளவுக்கு பிசைஞ்சிட்டேன். இப்ப பிசைஞ்ச மாவுல 1 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். மறுபடியும் ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆயிலையும் சேர்த்து நல்லா ஒரு வாட்டி பிசைஞ்சுக்கலாம். அவ்வளவுதான். இப்ப மாவை நல்லா பிசைஞ்சிட்டேன். எந்த அளவுக்கு சாஃப்டா இருக்குன்னு பாருங்க மாவு. இந்த அளவுக்கு மாவை நல்லா சாஃப்டா பிசைஞ்சிட்டு இதை அப்படியே ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட் விட்டுறலாம். உங்களுக்கு டைம் இருந்தா நீங்க ரொம்ப நேரம் கூட ரெஸ்ட் விடலாம். சப்போஸ் நீங்க காலையில சப்பாத்தி பண்ணணும்னா நைட்டே மாவை பிசைஞ்சு வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் ஏர் டைட்டா மூடி வச்சுட்டு நீங்க சப்பாத்தி போட்டீங்கன்னா ரொம்பவே சாஃப்டா வருங்க. பாருங்க, நான் ஒரு 10 நிமிஷம் அப்படியே மூடி போட்டு வச்சிருந்தேன். மாவு நல்லா சாஃப்டா இருக்கு பாருங்க. ஒரு வாட்டி அப்படியே நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். ரொம்ப நேரம் பிசையணும்னு அவசியம் கிடையாது. ஒரு 2 நிமிஷம் மட்டும் நல்லா மாவை பிசைஞ்சிட்டு தேவையான சைஸுக்கு உருண்டைகள் பிரிச்சுக்கலாம். நம்ம நார்மலா சப்பாத்தி போடுற மாதிரி இல்லாம கொஞ்சம் பெரிய சைஸ்ல உருண்டைகள் பிரிச்சுக்கலாம். அப்பதான் நமக்கு லேயர் மடிக்கிறதுக்கு சரியா இருக்கும். நான் இந்த மாதிரி மீடியம் சைஸ்ல உருண்டைகளை பிரிச்சு எடுத்து வச்சுக்கிறேன். நம்ம எடுத்த 2 கப் அளவுக்கு மாவுக்கு பாருங்க, எனக்கு 8 உருண்டைகள் பக்கமா கிடைச்சிருக்கு. இப்ப ஒரு உருண்டையை மட்டும் எடுத்துட்டு மீதி மாவு காயாம இருக்கிறதுக்காக அப்படியே மூடி போட்டு வச்சிடலாம். இருக்கட்டும். இப்ப நம்ம நார்மலா எப்படி சப்பாத்திக்கு தேய்ப்போமோ அதே போலவே வர மாவை நல்லா தூவி விட்டுட்டு தேய்ச்சிக்கலாங்க. இப்போ நான் கோதுமை மாவை டஸ்ட் பண்ணி விட்டு தான் நல்லா தேய்ச்சிக்கிறேன். நீங்கள் வேணும்னா ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணி கூட தேய்ச்சிக்கலாம். இப்போ நல்லா தேய்ச்சிட்டேன். இப்போ இந்த மாதிரி நல்லா தேய்ச்சிட்டு இதுக்கு மேலேயே 1 டீஸ்பூன் எண்ணெயை அப்படியே தெளிச்சு விட்ட மாதிரி ஊற்றிக்கலாங்க. கொஞ்சமாக மாவை இந்த மாதிரி தூவி விட்டுக்கலாம். இந்த மாதிரி செய்யறனால நமக்கு லேயர் நல்லா பெர்ஃபெக்டா கிடைக்கும். இப்போ இதை அப்படியே தேய்ச்சி விட்டுருவோம். 4 நம்மளோட மாவை மடிச்சு விட்டுக்கலாம். மடிச்சுட்டு மறுபடியும் ரவுண்ட் ஷேப்புக்கு நம்ம நார்மலா எப்படி சப்பாத்திக்கு தேய்ப்போமோ அது போலவே தேய்ச்சிக்கலாங்க. கோதுமை மாவை தூவி விட்டு தேய்ச்சி விட்டுக்கலாம். நீங்க ரவுண்டா வேணும்னாலும் ரவுண்டா செஞ்சுக்கலாம், இல்ல ஸ்கொயர் ஷேப்ல வேணும்னாலும் செஞ்சுக்கலாம். நான் இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப் வர மாதிரி தேய்ச்சிக்கிறேன். அவ்வளவுதான். இப்ப நான் தேய்ச்சிட்டேன். இது அப்படியே இருக்கட்டும். இப்ப இதே மாவுல நம்ம நார்மலான சப்பாத்தியையும் தேய்ச்சி காமிக்கிறேங்க. இப்ப நம்ம ஒரு உருண்டையை எடுத்து வரமாவு தூவி விட்டு நம்ம நார்மலா எப்படி சப்பாத்திக்கு தேய்ப்போமோ அது போலவே நல்லா சன்னமா தேய்ச்சிக்கலாம். பாருங்க, நான் நார்மலான சப்பாத்திக்கு தேய்க்கிற மாதிரி தேய்ச்சிருக்கேன். இப்போ இந்த சப்பாத்தியும் நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். லேயர் சப்பாத்தியும் போட்டு காமிக்கிறேன். இப்போ நம்ம சப்பாத்தி போட்டு எடுக்கிறதுக்காக தோசைக்கல் நல்லா சூடுபடுத்தி இருக்கேங்க. மீடியம் ஃப்ளேம்ல இப்போ நம்ம தேய்ச்சி வச்சிருக்கிற லேயர் சப்பாத்தியை ஃபர்ஸ்ட் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 2 செகண்ட் அப்படியே விட்டுட்டு மெதுவா திருப்பிக்கலாம். ரொம்ப ஹை ஃப்ளேம்ல வைக்காம மீடியம் ஃப்ளேம்ல வச்சு சப்பாத்தியை போட்டுக்கோங்க. பாருங்க, மெதுவா அப்படியே நம்ம சப்பாத்தி உப்பி வர ஆரம்பிக்குது. இந்த மாதிரி லைட்டா அங்கங்க ஒயிட்டா வரும்போது திருப்பி விட்டு வேக வைங்க. அப்பதான் கரெக்டா வரும். மெதுவா இந்த மாதிரி திருப்பி விட்டு சப்பாத்தியை போட்டுக்கிறேன். அழகா நம்மளுக்கு உப்பி வருது பாருங்க. தேவையான அளவுக்கு எண்ணெயும் நெய்யும் சேர்த்துக்கலாம். நான் எண்ணெய் தான் சேர்த்திருக்கேன். சேர்த்துட்டு திருப்பி விட்டு நல்லா சப்பாத்தியை வேக வச்சுக்கலாம். பாருங்க, நம்மளோட சப்பாத்தி சூப்பரா உப்பி வந்திருக்கு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எவ்வளவு ஃப்ளஃபியா வந்திருக்கு பாருங்க. நல்ல பந்து மாதிரி புஷ்ன்னு இருக்கு. அவ்வளவுதான். இப்ப நம்ம சப்பாத்தி 2 சைடுமே நல்லா செவந்துருச்சு, வெந்துருச்சு. வெளியே எடுத்துடலாம். இது போலவே நான் நார்மலான சப்பாத்தியையும் போட்டு காமிக்கிறேன். நம்ம நார்மலா தேய்ச்சி வச்ச மாவையும் தோசை கல்லுல சேர்த்துட்டேன்.
ஒரு சைடு லைட்டா வெந்ததுக்கு அப்புறம் மெதுவா திருப்பி போட்டுக்கலாம். இந்த மாதிரி திருப்பி விட்டு ஒரு 2 செகண்டுக்கு ஒரு வாட்டி நல்லா திருப்பி விட்டு வேக வச்சுக்கோங்க. இப்ப நம்ம நார்மலா போட்ட சப்பாத்தியும் பாருங்க எவ்வளவு சூப்பரா நம்மளுக்கு உப்பி வருதுன்னு. திருப்பி போட்டுக்கலாம். உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு நெய்யோ எண்ணெயோ சேர்த்துக்கோங்க. நான் லைட்டா 1 டீஸ்பூன் 1.5 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும்தான் எண்ணெய் சேர்த்திருக்கேன். அவ்வளவுதான். இப்ப இந்த சப்பாத்தியும் நல்லா வெந்துருச்சுங்க. வெளியே எடுத்துடலாம். பாருங்க நம்ம நார்மலா சுட்ட சப்பாத்தி எவ்வளவு சாஃப்டா எவ்வளவு சூப்பரா வந்திருக்குன்னு. எவ்வளவு நேரம் ஆனாலும் சப்பாத்தி நல்லா சாஃப்டா இருக்குங்க. லஞ்சுக்கு குழந்தைங்களுக்கு வச்சு கொடுக்கறதுக்கு இந்த மாதிரி சாஃப்டான சப்பாத்தியை கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப கஷ்டப்படாம நம்ம நார்மலா சப்பாத்திக்கு பிசைற மாதிரி தான் பிசைஞ்சிருக்கோம். மாவோட அளவும் தண்ணியோட அளவும் கரெக்டா நீங்க ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே பெர்ஃபெக்டான சப்பாத்தி கிடைக்குங்க. ரொம்ப நேரம் அழுத்தி பிசையணும்னு அவசியம் கிடையாது. நான் ஜஸ்ட் மாவு ஒன்னா கலக்கிற அளவுக்கு தான் பிசைஞ்சேங்க. எவ்வளவு சாஃப்டான சப்பாத்தி கிடைச்சிருக்கு பாருங்க. நம்ம லேயர் சப்பாத்தியும் பாருங்க எவ்வளவு சூப்பரா வந்திருக்குன்னு. சப்பாத்தி எடுக்கும் போதே அந்த லேயர் தனியா நமக்கு பிரிஞ்சு வருது. எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க பாக்குறதுக்கு. நீங்க சப்பாத்திய போட்டுட்டு கடைசியா பட்டர் தடவி கூட குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். நல்லா சாஃப்டா மெத்துன்னு செம சாஃப்டான லேயர் சப்பாத்திங்க. நான் உங்களுக்கு பிரிச்சு காமிக்கிறேன் பாருங்க. அழகா அந்த லேயர் வந்து எவ்வளவு அழகா தெரியுதுன்னு. இதே போலவே நீங்களும் சப்பாத்திக்கு மாவு பிசைஞ்சு லேயர் சப்பாத்தியையும் நார்மல் சப்பாத்தியையும் ட்ரை பண்ணி பாருங்க. சூப்பரா வரும். நல்ல டேஸ்டாவும் இருக்குங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காம கமெண்ட்லயும் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. சுட சுட இந்த லேயர் சப்பாத்தியோட நான் இன்னைக்கு முட்டைக்கோஸ் சப்ஜி தான் வச்சு சாப்பிட்டு இருந்தேங்க. அல்டிமேட்டான டேஸ்ட்ல இருந்தது. சப்ஜியோட லிங்க்கும் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. இதே போல நீங்களும் ட்ரை பண்ணிட்டு கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல்ல இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.